வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, நான் தான் உங்கள் ஜிபி முத்து. லெட்ரு படிக்கிறது என் தலையெழுத்து. ஏன்னாச்சுன்னா நல்ல நல்ல வார்த்தைகள், அன்பு வார்த்தைகள், நல்ல உள்ளங்கள் வார்த்தைகள் இருக்குது. செத்த பயில்வோ நாரப்பயில்வோ கண்ட மணிக்கு இருக்கும் அந்த வார்த்தைகள் இருக்குது. அதனால் இப்போ லெட்டரை படிக்க எங்கே வந்திருக்கேன்னா சுனைக்கு வந்திருக்கேன். சுனை, இந்த சுனையில் பார்த்தா ஃபுல்லாக காடு தான் வந்துருங்க. சுனையில் நிம்மதியாக உட்காந்து படிக்க போகிறேன். ஏன்னா வெளியெலாம் படிக்க முடியாது, இங்கே படிக்கணும் ஆசை வந்துட்டு எனக்கு. லெட்டர் அடிக்க வந்துட்டேன். ரைட்டு பார்ப்போம். முதல் லெட்ரு ஏதோ பேரில் நிறைய போட்டிருக்கேன். எனக்கு இந்த பேர் யாருன்னு தெரியல. இந்த பேர் உண்மையான பேராக கூட இல்லை உங்களுக்கு தெரியல. யாரும் தேவையில்லாமல் போட்டு நம்ம வம்பில் விடுவானுவோ என்ன. அதனால் பேர் நிறைய இருக்குது. இந்த பேரை நான் போடலை. இந்த பேரை நீங்கள் பார்த்துக்கிடுங்க. என்ன இந்த சில பேரை படிக்க முடியாது, வில்லங்கமான பேரை சத்து விட்டுறானுவோ. பேரில் போகணும். இந்த ஜிபி முத்தை எங்கே கொக்கி போடலாம், எங்கே அவனை மாட்டி விடலாம்னு நினைக்கானுவோ. இது எல்லாம் மாட்டி விட்டு ஜிபி முத்தை தொங்க விட்டு நான் உருக்கி கொல்லி பண்ணுறானுவோ. செத்த பேர் அறுத்து கிடிச்சு போய் வரத்தாமா. லெட்டரை பார்க்க லெட்ரு பேர் பேர் போடல. காரியப்பாளையம் கோயம்புத்தூர். காரியப்பாளையம் அன்னூர் கோயம்புத்தூர். ரைட்டு பார்ப்போம். பாருங்கள் லெட்டரை பாருங்கள். வணக்கம் தலைவரே, அன்பு உள்ள அண்ணன் ஜிபி முத்து அவர்களுக்கு வணக்கம். வணக்கம். முதல்ல ஸ்டார்டிங்கு நல்லா தான் இருக்குது. வணக்கம் தலைவரே அப்படி இப்படின்ட்டு கீழே போக போக அவ்வளோ நாரத்தனமாகிடுறானுங்க. சரி, இது எந்த லெட்டர் எப்படின்னு பார்ப்போம். அவர்களே வணக்கம். ஏலே எப்படி மரியாதை பற்றியா? ஏழை எப்படி இருக்கா? செத்த பையில இழுத்துச்சு அறுத்து விடும் அறுத்தாமா சொல்லிட்டாமா. ஏழை எப்படி இருக்கா? உங்கள் கொட்டை எப்படி? ஒரே இதே வரையில்லை. இல்லை பேலை போவான்ல, உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா உங்களுக்கு? பேலை உனக்கு என்னெல்லாம் கிடக்கு? இல்லை உனக்கு கிடக்குது எனக்கும் கிடக்குங்க. பேலை போவான்ல அது இதுண்டு பிடிச்ச இழுத்து அத்துங்களை செத்த போயிடலாம். படிக்கல நீ தான் படிக்கணும்ல. ஒருவேளை கொட்டை பழுதாகி இருந்தால் எனக்கு தெரிந்த செக்கு ஆலை ஒன்று உள்ளது. அதன் பெயர் சூர்யா செக்கு ஆலை. அங்கு சென்று பாதி சரி செய்து கொள்ளவும். பணம் எதுவும் கொடுக்க வேண்டாம், முற்றிலும் இலவசம். நாரப்பையிலே நீ கேட்டிருக்கு. சூர்யா வேணுமாலே சூர்யாவுக்கு என்ன மவுசு தெரியுமால? இல்லை சூர்யாவுக்கு மவுசு கூசு அது இருக்கட்டும், எனக்கு தேவையில்லை. என்ன வருது போ நீ போ. செக்கு சூர்யாவுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவனா இருப்பான். ஆமாம், சூர்யாவுக்கு கொஞ்சம் வேண்டாம்னா இருப்பான். போ. சூர்யாவும் இந்த சிக்கா மாமாவும் இருக்காவோ, ஊர் அலையிறவோ, அவங்க 2 பேருக்கும் நீ பேக்கு தூக்க போ. பண்ணி பயல போயம்ல முட்டா பயில லூசு பயிலா. சரி, எது எப்படியோ நீ சூர்யாவை ஒரு ரெண்டு போயிட்டு வந்துட்டு என்ன போட்டிருக்காங்க. இதுக்கு மேலே படிக்காத. நாரப்பையன் இதுக்கு மேலே மோசமான வச்சிருப்பான். அதுக்கு மேலே படிக்காத விடு. கடைசியாக போட்டிருக்கேன். இது மாதிரி வேலை பார்க்கலாம். உனக்கு குடும்பத்தை பாரு. உனக்கு அன்பான மனைவி, அழகான குழந்தை. ஆமாம், எனக்கு அன்பான குழந்தை. நான் எங்கே சுற்றுறாலும் சரி, என்ன சுற்றுறாலும் சரி, என் பொண்டாட்டி பிள்ளைய நான் மறக்க மாட்டேன். நீ சரி, உன் ஐட்டம் இங்கே சூப்பராக தான் இருக்குது. பஞ்சுமத்தில் படுக்க வைக்க நைட்டு. என்ன பஞ்சுமத்தில் படுக்க வச்சு தாளாட்டி ஆறீரோ கண்ணே தூங்குறேன். நீனும் வா, உன் மடியில் வச்சு அது காது குத்துறியா பண்ணி பயல அது சுகமாக இருக்கா, இது சுகமாக இருக்கான்ட்டு வேலை மாரி உங்களுக்கு. இது என்ன இங்கிலீஷ் பாரு. சிவா என்ன போட்டிருக்கு முன்னாடி? சிவா தான். சிவா விழுப்புரம். எப்பப்பப்பப்பப்பப்பப்பா தலைவரே. இல்லை உங்களுக்கு என்னல ஆச்சு? என்ன பாப்பமா? வணக்கம். அதுக்கப்புறம்
ஜாமான் 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 சில நாளுக்கு முன்னாடி யூடியூப்பில் இருந்து உங்களுக்கு என்னது சில்வர் பேட்டன் பேட்டன் கிடைத்ததாக கேள்விப்பட்டேன். அது உங்களுக்கு கிடைத்த பரிசு அல்ல, உங்கள் அம்மாவுக்கு கிடைத்த பரிசு. ஓ அப்படியா? அந்த சில்வர் பேட்டு எனக்கு கிடைத்த பரிசு இல்லை, என் ஜாமான் கிடைத்த பரிசு. அது அங்கே கெட்டி தொங்க விடுங்க. உன் வாயில் தொங்க விடுமா? உன் வாயில கெட்டி தொங்க விட்டு வீடியோ போடுங்க. பேஜில் போவான் சொல்லு. இப்படிக்கு ஏஜேஐ ஏதோ சிவான்னு போட்டிருக்கான். சிவா சிவா இந்திய ஜாமான் முன்னேற்ற கழகம் விழுப்புரம் மாவட்டம். சரி நான் சொல்கிறேன் கேளு. உன் வீட்டு முன்ன பெரிய ஜாமான் மாதிரி செஞ்சு வச்சு மாலை போட்டு கும்பிடு. நான் அன்னைக்கு வந்து பூசை பண்ணிக்க வாரேன். பேரை போவான் கொண்டா. எப்போ பார்த்தாலும் எவன் எடுத்தாலும் ரட்டர் முதல்ல எடுக்கச்சிலேயே ஜாமான் வணக்கம் அது வணக்கம் தான் சொல்கிறானோப்பா. ஜாமான் முன்னேற்ற கழகம்லாம் போட்டிருக்கு. ஜாமான் முன்னேற்ற கழகமா? பேயில போனோம். சீனிவாசன் ஜாமான் முன்னேற்ற கழகம் மாவட்ட செயலாளர். அடே அப்பா என் பேயில போவான். என் ஜாமானுக்கு இத்தனை எந்த மாவட்டத்தில் செயலாளர் இல்லை என்ன பார்த்தேன். அவசரப்பட்டு கையில் எடுக்காங்க. இருக்கல சாசு தூர போடுங்க. படிப்பு ஒரு சாசு தின்ன சாசு. கையில் ஒட்டுதா? எல்லாம் ஒட்டுல பாருங்க. என்னது படிப்பு நைஸ் படிப்பு. படிக்கிறதுலே குறியா இருக்கான். தலைவரே எப்படி இருக்கீங்க? உங்க ஜாமான் எப்படி இருக்கு? ஜாமான் நல்லா அவுத்து போட்டு கிடக்கு. வாரியா காது வெக்கையா இருக்கு உள்ள. ஒரு பொருள் அனுப்பி விடு, அதை போடும். எது முட்டாப்பையில அறிவு இருக்கா உனக்கு? அறிவு மேலே படிக்கணும். மேலே அவனை தின்ன ஜாஸ்தி அனுப்பி விடுறானு. பிஇ ஜாமுமுக சென்னை. ஜாமுமுக சென்னை படித்தவுடன் கிழித்து விடும். படித்தவுடன் கிழிக்கணும் பண்ணணும். வாயில போடணும். அடுத்தது யாரு? சகுனி பாபுவா? அது சகுனி பாபு அப்போ ஒரு மாதிரியா இருக்கே. உள்ள சாணின்னு இருக்கா? ஏல போன சகுனி பாபு. சகுனி பாபு ரம்பா கோவை. என்னது அனுப்பியிருக்கான்? அட பேயில போவான்ல. ஏல உங்களுக்கு பேதி என்னது? என்ன துணி? ஜட்டி நினைக்கேன். பச்சை பிள்ளை போடுறதுக்கு ஜட்டி இல்லை. ஜட்டி கட்ரு இந்த செல்போன் வைக்க முடியல. இந்த குப்பி ஒரு குப்பி தான் இருக்கு. ஒரு ரூபாய் எதுக்கு இங்க வைக்கிறதுக்கா? கட்டப்படி வணக்கம்டா. சீவைக்கா வணக்கம்டா. மாப்பி சாக்லேட்டு வத்தலு. டே எங்க அப்பா எழுதிருக்கானே அப்படி. எனக்கு ஒன்ன பிடிச்சிருக்கு. உங்க வீடியோ தினமும் பார்ப்பேன். ரொம்ப உக்கிரமா எழுதியிருக்கான். வேண்டாம். எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. உங்க வீடியோ தினமும் பார்ப்பேன். கை பேயில போவான். நான் சொல்றேன்ல. இந்த சொல்றேன் கேளு. ஒரு நல்ல கொழிஞ்ச முள்ளு தான். அந்த முள்ளை வச்சுக்கிட்டீ ராவு பேயில போவான். என்ன கொடூரமா இருக்கானோ. பேயில போன ஏயில என்ன பார்த்தா உங்களுக்கு சன்னுனிய மாதிரில இருக்கு. உங்களுக்கு பேயில போவான்ல. என்ன அசிங்க. பேயில போவான். அவன் என்னை பார்த்தா அப்படி வருதா இப்படி வருதா. நெட்டில் காசு அனுப்பிங்க உள்ளே. நீ ஒரு ரூபா அனுப்பியிருக்கா. அந்த ஒரு ரூபா நைட்டுக்கு காசு அனுப்பி உள்ளேன். செத்த பிறகு அதை வைக்கணும். செத்த பிறகு வைக்கும். வாயில் வைப்போம். வாயில் பண்ணி பையில உங்கள் ஜாமானுக்கு உடையை அனுப்பியிருக்கேன். சிறுசாக இருக்குண்ணே. சின்னதாக இருக்கு. இவ்வளோ பெருசாக இருக்கு எனக்கு. அது சட்டியை வாங்கி அதை போட்டு தலையை தான் கவுத்தணும். தலை கவுத்தணுமா? இருக்கா எப்படி இருக்கு? இங்கே ஒன்று இருக்கு. ஏயில போகணும்ல.
சட்டி அனுப்புறது, கொட்டை அனுப்புறது, அதை அனுப்புறது. உங்களை சூர்யாவுக்கு கல்யாணம் பண்ண நம்பரை போட்டு உன அடுத்து இல்லை இந்த இல்லை இம்மா அவ்வளோ இருக்குன்னாரு. இந்த நம்பர் போட மாதிரி நம்பரை போட்டு எல்லாத்துக்கும் கிழிதான் அவனுக்கு பாரு. மூஞ்சில் போடு, மூஞ்சில் செத்தப்படி. சட்டி கொஞ்சம் பெருசாக நான் உள்ளே போட்டிருப்பேன். சட்டி சொத்தோடு இருக்குது எனக்கு. ஏல போவான். அப்புறம் இனிமேல் அவ்வளோ பேர் சட்டி அனுப்ப ஆரம்பிச்சிடுவாங்க. சட்டி அனுப்பு, அந்த நடுவில் கிழிச்சு அனுப்பாத. ஆமாம், அது ஒழுங்காக அனுப்பு சொல்லிட்டேன். இந்த கட்டு அது இது மிட்டாயி சாக்லேட்டு ₹1 நெத்தியில் வைக்கணுமா? ₹1 நெத்தியில் வைப்போம். மிளகாத்தூள் அது இது கையில் போகணும். லட்சி குப்பையாக அனுப்புகிறானோப்பா. இங்கிலீஷில் அனுப்பாதீங்க. இங்கிலீஷ் போட்டு அனுப்புனா எனக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கு இங்கிலீஷில் அனுப்பாதீங்க. சரி, இங்கிலீஷ் அனுப்பி தமிழில் உள்ளே என்ன போடுங்கன்னு பார்ப்போம். ஒரே தபால். இந்த இந்த பொண்டாட்டி லவ் லெட்டருக்குள்ளே இப்படி தபால் வராது. எனக்கு அப்படி தபால் வருது. என் மேலே அவ்வளோ லவ் எல்லாத்துக்கும். உங்களுக்கு இந்த பார்சல் பிடிக்கிறதாவே நான் இப்படி இங்கெல்லாம் வர வேண்டியிருக்கு. ஒன்றும் இல்லை தலைவரே, ஐ லவ் யூவா என் செல்லம் ஆட்டின்னு போட்டு அப்படி ஒரு அம்பை நெஞ்சில் குத்துற மாதிரி போட்டு விட்டுருக்கு. பார்த்தீங்களா? தலைவரே, ஐ லவ் யூ. ரைட். போதுமா? சரி குட்டி, நான் ஒன்று ரொம்ப காதலிக்கேன் என்ன. நீ என்ன நினச்சிட்டே நைட்டு படுத்துக்கடா என்ன. இது என்னது? இங்கிலீஷ் வெங்கட் டி நகர். என்னது இல்லை சித்தப்பையில் ₹2000 நோட்டை செராக்ஸ் எடுத்து அதை மின்னி வச்சு இதை நான் மாற்றி கலர் நோட்டு மாற்றி நான் உள்ளே போடணுமில்ல. என்னது நான் பாருங்க, பேயில் போவான். இதுக்குள்ள ஜாமான் ஸ்டார். ஆமாம், நான் ஜாமான் ஸ்டார். இதை பாருங்க, சூர்யாவை இனி நிற்க வச்சு இங்கே பாருங்க, அவள் குழந்தை விடாமல் வச்சுருக்கான் பாருங்க. என்னெல்லாம் வேலை பார்க்கல. வணக்கம் தலைவரே, உங்கள் சீமந்தத்துக்கு வர முடியாமல் போச்சு. ஆமாம், சூர்யாவுக்கு நீ எனக்கு சிமந்தம் கொண்டாடினா நீ வர முடியாமல் போச்சு. வா, உனக்கு தலைவாழை இலை போட்டு சோறு தரேன். கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் சேத்தப்பையில் சிவந்தத்துக்கு வர முடியாமல் போச்சான். உங்கள் சிவந்தத்துக்கு வர முடியாமல் போச்சு, மன்னிச்சிடுங்க. சரி, மன்னிச்சுக்கிறேன். உங்கள் என்ன குழந்தை பிறந்திருக்கு? எனக்கு வந்து ஒரே பிரசவத்தில் 10 பிள்ளை பிறந்திருக்கு. ஒரு 5 பிள்ளை நான் வளர்க்க, 5 பிள்ளை நீ வளர்க்க. சூர்யாட்ட போய் கேளுப்போம், அப்படியே கேளுப்போம். நான் பாருங்க, பண்ணுங்க வேலையை பாருங்க. குழந்தைக்கு அவன் பேரை வைக்கணுமா? வெங்கட்டுன்னு வைக்கணுமா? உன் பேரையே வைக்கணும். வைக்க வா, உனக்கு கீழே இடத்துல அதை கொண்டு வைக்க. உனக்கு செத்தப்பையில் இப்படிக்கும் வெங்கட்டு. அதுக்கு எவ்வளோ மெனக்கிட்டு போய் செராக்ஸ் எடுத்து ஃபோட்டோ எடுத்து அதை எசைச்சி இந்த வேலையெல்லாம் பார்க்கல. அதுக்கு ஒரு தபால் அனுப்பி 2000 பணத்தை செராக்ஸ் எடுத்து அனுப்பி எனக்கு பேயில் போகல. என்ன வறுத்து வாரிய உங்களுக்கு. வேலை மெனக்கிட்டு எவ்வளோ நாட்டில் எவ்வளவோ வேலை கிடக்கு, அதெல்லாம் விட்டுறானுவோ. இதை மட்டும் மெனக்கிட்டு செய்கிறானுவோப்பா. நான் அடுத்தப்போ தபால் வந்திருக்கு, பதிவு தபால் போல் இருக்குது. ஜிபி மட்டும்தான் போட்டிருக்கு. அப்போ டிக்டாக் தான், பேர் தெரியல. தலைவரே வணக்கம், நான் உங்கள் தீவிர ரசிகன். உங்களுக்காக ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன். கொட்டையில் இருக்குமா முத்து, என் பெயரோ ஜிபி முத்து. உன் வாயில குத்து, பன்னி பையில. உன் வாயில குத்து, பன்னி பையில.
பண்ணி பையில கவிதை போடுவாங்க, கவிதை பாரு உன் வாயை மாதிரி இருக்கும், வாயில் குத்துல பண்ணி பையில கொட்டை கிட்டன்ட்டு கவிதை போட்டானோ செத்தா போயிடும். போங்களேன் இதுக்கிட்டு மெனக்கிட்டு தபால் அனுப்பி பதிவு தபால் போட்டு அனுப்பியிருக்கான் பாருங்க. மெனக்கி பதிவு தபால் போட்டு அனுப்பி மெனக்கிட்டு அனுப்பி 25 ரூபா இதையும் கெட்டி அனுப்பிவிட்ருக்கான். வேலை போகலாம் இதே வேலையே ஆயிரானுங்களே. சுரேஷ் ராதாகிருஷ்ணன் வடமலை வடமலை சந்து, சுரேஷ் ராதாகிருஷ்ணன் வடமலை சந்து, துறையூர் திருச்சி. பார்சல் பெருசாக இருக்கு, பயமா இருக்கு எனக்கு. சரி சரி, இப்போ கருப்பு பாடி இதையும் போடுன்னு சொல்லுவா, நீ போடலாம் முடியாது. அன்னைக்கு சோப்பு பாடி வெள்ளைப்பாடி கருப்பு பாடி எனக்கிட்டு உங்களுக்கு வேலை இல்லை, வேலை உங்களுக்கு வேலை மாரி செத்தா போயிட. அது யாருவேன்? அன்புள்ள தலைவரே ஜிபி முத்து அவர்களே, நான் அனுப்பியுள்ள பரிசை நீங்கள் போட்டு காட்டுங்க. நான் போட்டா காட்டுனா ஏழை இப்படி அடையிருக்கேன். சி எரிச்சலாக இருக்கப்பா. பாடி அனுப்புறது, சட்டி அனுப்புறது, அதை அனுப்பு இதை அனுப்புறது. இப்படிக்கும் சுரேஷு நான் இந்த பாடியை போட்டு காமிக்கேன், நீ எங்கள் வீட்டுக்கு வா, நம்ம தனியாக போட்டு காமிச்சு நான் உனக்கு டங்கு டிங்கு டிங்குன்னு ஆடுறேன். வாங்க எம்ல செத்தா போயிடலாம். இதே வேலை மாரி அடங்கல. கருப்பு பாடி வெள்ளைப்பாடி அந்த பாடி அனுப்பி விட்டுக்கானுங்க. பாடி அனுப்புறது, சட்டி அனுப்புறது, அதை அனுப்புறது, இதை அனுப்புறது. சி வீட்டில் ஏசி தொலைனா, வீட்டில் கண்ட மனைக்கு ஏசுறேன்னு வீட்டில் கால் பண்ணிட்டு வீட்டுக்கு வெளியே போகிறான். எங்கேட்டோம் அடுத்த கேள்வியில் சந்திப்போம் தலைவரே. டாட்டா டாட்டா போதும். என் அம்மா